ஹலோ, இன்னைக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, ஒவ்வொரு டேவையும் ஒரு சூப்பரான பேட்டர்னை வச்சு செலவிடுறது. ஏன்னா இந்த டேஸில் நம்ம ஒவ்வொரு நாளையும் எப்படி செலவிட்டு இருக்கோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சர்க்கிளுக்கு ஒரு ஸ்டார்டிங்கும் இருக்காது, எண்டிங்கும் இருக்காது. அந்த சர்க்கிள் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுதுன்னே தெரியாது. எப்படியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், எப்படியோ ஒன்று முடிஞ்சிருக்கும். ஒரு நாளில் நீ என்னெல்லாம் வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டால் நம்ம யாருக்குமே சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான நாட்களை தான் நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். எப்போ இந்த சர்க்கிளை நீங்கள் பிரித்து செலவிடுறீங்களோ, எப்போ குட்டி குட்டி டிவிஷன்ஸாக பிரித்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கழிக்கிறீங்களோ, அப்போ ஒரு நாள் நமக்கு செலவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் ஏன் இப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த குட்டி குட்டியாக பிரித்து டிவிஷன்ஸாக பிரித்து ஒரு நாளை செலவிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம ஒவ்வொரு டேஸையும் எப்படி செலவிட்டு இருக்கோம்னா ரொம்ப போரிங்காக, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல், ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆன மாதிரி, எதுலேயுமே ஒரு ஈடுபாடே சொல்ல போனால் இருக்காது, எதுவுமே செய்ய தோணாது. அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோன்லேயே நம்ம ஒவ்வொரு டே கழிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்துலேயும் ஒரு மங்கலான பார்வை போய் ஷார்ப்பான பார்வை உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு நாள் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, 10-1 ஆயிடுச்சு, 10-2 ஆயிடுச்சு, 10-29 ஆயிடுச்சு, இப்போ நான் அந்த வேலையை செய்யணும், இப்போ நான் இதை பிடிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறது, பண்ணுற எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு மாதிரி அதை டம்ப் பண்ணி ஒரு விஷயத்தையும் முடிக்கிறது பீயிங் ஆர்கனைஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. அப்போ பீயிங் ஆர்கனைஸ்ட்னா என்னதுன்னா, சர்க்கிளுக்கு வெளியே கேட்பாரேட்டு ஸ்கேட்டர்டாகி கிடக்கிற இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சர்க்கிள்குள்ளே வச்சு ஒவ்வொரு டாஸ்க்காக செஞ்சு முடிக்கிறது தான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுங்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க இந்த டைமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. இப்படி ஆர்கனைஸ்டாக உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குதுன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லைஃபோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீயிங் ஆர்கனைஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். முதல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா முதல் விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் காலையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும். இதை கேட்டதும் எப்படி இதை தான் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள்லாம் முணுமுணுக்கிறது என் காதில் விழுது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டே சூப்பராக போகும். காலையில் எழுந்ததும் இந்த வெயில் வராத டைமில் பால்கனி டெரஸில் நின்று இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்க்குற எல்லாமே அழகாக தெரியும், பார்க்குற எல்லாமே வித்தியாசமாக ஒரு மாதிரியான பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேருந்தோ யாரோ நமக்கு பிளெஸிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வைப்பெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரை ஒன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது இல்லாமல் என் டேவே ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பாக இது லேட்டாக எந்திரிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுங்கிறதே ஒரு பிக் டாஸ்க் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டீங்க, ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர், அந்த காலையில் இருக்க அந்த சத்தம், இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மிஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு மனசு வராது. அது இருந்தால் தான் என் டே ஸ்டார்ட் ஆகணும், அது இல்லாமல் என் டே ஸ்டார்ட் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு அண்ணன் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இது சொன்னவர் யாருன்னு தெரியல. எல்லாரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் உங்கள் லஞ்சை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறீங்க, சக்ஸஸ்க்கான கீ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஆரம்பத்தில் ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று இவ்வளோதானா என் வாழ்க்கை, இப்படியே நான் முடிஞ்சிருவேனா, அவ்வளோதானா எல்லாமே அப்படின்னு புலம்புறதை விட காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது கஷ்டமான வேலையே கிடையாது. நெக்ஸ்ட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டாஸ்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறது, செக் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறது. ஒரு நாளில் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது, என்னெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் எழுதி வைக்கிறது. ஏன்னா நம்ம இன்னர் வாய்ஸ்லேயே சொல்லிட்டு இருக்கோம், இன்றைக்கி நீ இதெல்லாம் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம்னா அதில் பெருசாக ப்ரெஷர் இருக்காது அதை பண்ணி முடிக்கணும்னு. எப்போ அதை நம்ம எழுத்தா ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறோமோ அப்போ அதை நம்ம பண்ணி முடிக்கணும்னு ஒரு குட்டி ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சுனா அப்படின்னு ஒரு குட்டியாக டிக் போடும்போது நமக்கே தெரியாமல் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால டாஸ்க் லிஸ்ட்னு ஒன்று இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்படி எழுதுறதுக்கு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, அப்படி ஏதாவது எழுதணும்னு நினைச்சாலே எனக்கு எதுவுமே எழுத தோணாது, எனக்குன்னு ஹாபி எதுவும் கிடையாது, எனக்குன்னு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது, சுத்தமாக எனக்குன்னு எதுவுமே இல்லைப்பா, நான் அப்படி என்னதான் அதை எழுதுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இதை நம்ம அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் மறந்துருப்போம், அது அங்கேயே ஸ்டக் ஆயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இப்போ எடுத்துகிட்டு பண்ணலாம். அப்படியே அந்த விஷயம் இல்லையா, கண்ணில் பார்க்குற ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத விஷயம், அந்த வேலையில் எனக்கு 0.001% கூட நாலேஜ் கிடையாது, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த வேலையை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக்கிங், கிளீனிங், ஏதோ ஒன்று புதுசாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது தான் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏதாவது ஒரு நியூ எலமெண்ட்டை கொண்டு உங்கள் லைஃபோட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு இபுக் டவுன்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்களே பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டு பார்க்கலாம். சம்திங் நியூ, ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம லைஃப் கூட எதாவது ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் இந்த டைமில். ஏன்னா இந்த மாதிரி டைம் திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்மளோட எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகாமல் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அகெயின் மீம்ஸ் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து டேட்டா காலி பண்ணுறதை விட இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம லைஃப் கூட சேர்க்கறது இஸ் ஃபார் பெட்டர்.
நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணணும். இந்த 1 மணி நேரத்தில் இந்த புக்கை நான் முடிக்கணும்னு நினச்சினேன், அரை மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சினேன், இவ்வளோ பேஜஸை கவர் பண்ணணும்னு நினச்சினேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. புக்கு பேர் பார்த்தீங்கன்னா தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி குத்தி குழஞ்சி அந்த புக்கை வந்து கொண்டுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து உங்களால் ஈடுபாடோடு செய்ய முடியுதோ, எவ்வளோ நேரம் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களோ, அந்த டாஸ்க்கு செய்கிறீங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் மட்டும் அந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணி முடிக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு, ரொம்ப நம்மளை திணிச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை பண்ணாமே இருக்கலாம், பழைய மாதிரி ஃப்ரீயாகவே இருந்துடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் முழு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த விஷயத்தை அனுபவித்து ஒரு ஈடுபாடோட பண்ணுங்கள். கடைசியாக முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசி விஷயம் தான், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேவையும், இந்த டேவை நான் எப்படி செலவு பண்ணியிருக்கேன், இந்த டேயில் எனக்கு எல்லாமே பிடிச்சதா பண்ணனா, இந்த டேயில் நடந்தது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சா, எனக்கு பிடிக்காத எதாவது பண்ணனா, ஏதாவது நான் மாற்றிக்கணுமான்னு சொல்லி ஒவ்வொரு டேவையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அட் தி எண்ட் ஆஃப் தி ரிவ்யூ உங்களுக்கு வந்து இந்த டே வந்து நீ சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, இந்த டே வந்து சூப்பராக போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சதுன்னா அதே சந்தோஷத்தோட தூங்க போகணும். இல்லை இந்த டே வந்து கொஞ்சம் சுமார் தான், வழக்கம் போல் வந்து புலம்பிகிட்டே தான் இருந்திருக்க, வழக்கம் போல் ஏதாவது ஒளரிட்டே தான் இந்த டே போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகே, நாளைக்கு நல்ல பேட்டர்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற நம்பிக்கையோட தூங்க போகணும். எப்போவுமே புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு பழக்கப்படவே படாது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்து போகாது, நமக்கு பிடிக்காது. பட் ஒரு விஷயத்தை பண்ண 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 நமக்கு அது ரொம்ப பிடிச்சிரும். அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் அப்படி தான் இருக்கணும், நம்ம லைஃபோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை புஷ் பண்ணி விட்டுரும். எல்லா புது விஷயத்துலையும் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாளைக்கு சும்மா ட்ரை பண்ணிட்டு நான் வந்து நாளையிலேருந்து மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து சும்மா ஏதோ நாடகத்தில் போய் நம்ம நடிச்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ தூரம் அதை பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் எவ்வளோ தூரம் அதை எடுத்துகிட்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அது பழக்கப்படும். ஃப்ராங்க்லின் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி செலவு பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு மினிட்டையும் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்களோ அப்படி தான் வந்து உங்களோட 1 மணி நேரம் இருக்க போகுது. அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படி செலவு பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்க போகுது. ஈச் டே மேட்டர்ஸ். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் டோட்டல் லைஃபுமே இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை ஒவ்வொரு டே மேலேயும் செலுத்தி வாழ தொடங்க. உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களோட லைஃபோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆனதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.